வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் அதிமுகவின் நடவடிக்கைகளை எதிர்த்தும் கண்டித்தும் விமர்சித்தும் பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அதிமுக வலுவிழந்து நிற்கிறது. ஆளே இல்லாத கட்சி இங்கே ஆட்டம் போடுகிறது, வாலாட்டுகிறது. தொட்டுப்பார் என்று எச்சரிக்கை விடுக்கிறது. 24 மணி நேரம் கெடு கொடுக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அதிமுகவின் பலவீனம். இந்த மேடையில் பேசிய அன்பு சகோதரர் தி வேல்முருகன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆற்றலை, அவருடைய செயல்திறத்தை, அவருடைய ஆளுமையை, அவருடைய சாதனைகளை இங்கே எடுத்துரைத்தார்கள் என்றாலும் பாஜகவையும் கடுமையாக கண்டித்து உரையாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் 0, 0, சைபர் எல்லாம் தெரியும், சைபர். ஆனால் அவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகார பீடத்தில் புதுதில்லியிலே அமர்ந்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிலும் அவர்கள் வாலாட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லாத கட்சி என்று கடந்து போய்விட முடியாது. ஆள் இல்லாத கட்சி என்று பேசாமல் இருந்துவிட முடியாது. அவர்கள் என்னென்ன சித்து வேலைகளை செய்கிறார்கள், தில்லுமுள்ளுகளை செய்கிறார்கள், மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதையெல்லாம் இப்போது நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம். மக்கள், அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், பாஜகவையும் சராசரி ஒரு அரசியல் கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இப்போது உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு தொடர்ந்து பகீரத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இங்கே அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. அவர்களின் ஜம்பம் எடுபடவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்பதாலும் அதிமுகவுக்கு வலுவான தலைமை இல்லை என்பதாலும் எப்படியாவது இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து சமூக பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் கவனத்தை ஈர்த்து காலூன்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறது பாஜக. இதுவெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல. பாஜகவின் செயல் தந்திரங்களுள் இவையெல்லாம் அடங்குகின்றன. வடமாநிலங்களில் அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை எப்படி அவர்கள் கைப்பற்றினார்கள், எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அவர்கள் ஒரு உத்தியை தெளிவாக கையாண்டு வருகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் சமூக பதற்றத்தை உருவாக்குவது அவர்களின் செயல் உத்தி. ஒரு சோஷியல் டென்ஷன், சமூக பதற்றத்தை உருவாக்குவது. அதற்காக எத்தகைய அவதூறுகளையும் பரப்புவார்கள், வதந்திகளை பரப்புவார்கள், அண்ட புழுகுகளை, ஆகாச புழுகுகளை அள்ளி இறைப்பார்கள், வெறுப்பு அரசியலை விதைப்பார்கள். அப்படித்தான் இந்திய அளவிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடிப்போம் என்று வன்முறை குரலை எழுப்பித்தான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொல்லி கரசேவை என்கிற பெயரால் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று மதவெறியை தூண்டி
இந்து கோவில்கள் இருந்த இடங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் இடித்துவிட்டு மசூதிகளை கட்டிவிட்டார்கள். தெருவெல்லாம் முஸ்லிம்களின் பெயர்களாக இருக்கின்றன. கட்டிடங்களிலெல்லாம் முஸ்லிம்களின் பெயர்களாக இருக்கின்றன. பாடத்திட்டங்களில் எல்லாம் முஸ்லிம்களின் வரலாறு இருக்கிறது. இந்த நாடு இந்து நாடா முஸ்லிம் நாடா? இதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? வேடிக்கை பார்க்க முடியும்? இந்துக்களே ஒன்று சேருங்கள். இப்படித்தான் வன்முறை குரலை, மதவெறி அரசியலை பேசி பேசிய அத்வானி தலைமையிலே ஓபிசி மக்களுக்கு மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்த நேரத்தில் விபி சிங் ஆட்சிக்கு எதிராக ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தி வன்முறையின் மூலமாகவே மக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக பதற்றத்தை உருவாக்கி ஒரு கட்டத்தில் நீதித்துறையையும் பயன்படுத்தி உத்தரப்பிரதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்தி பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அந்த வன்முறையில் தான் பாஜக தலை நிமிர்கிறது. அதற்கு முன்பு வரை பாஜகவை எல்லோரும் புறக்கணித்தார்கள், வெறுத்தார்கள். அது ஒரு வகுப்புவாத கட்சி, மதவாதத்தை பேசுகிற கட்சி என்று அந்த கட்சியை மக்கள் ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் சமூக பதற்றத்தின் மூலம், வன்முறை வெறியாட்டங்களின் மூலம், முஸ்லிம் வெறுப்பின் மூலம், கிறிஸ்தவ வெறுப்பின் மூலம் இந்துக்களின் கவனத்தை ஈர்த்தார்கள். இந்துக்களின் நலன்களை பற்றி பேசவில்லை. இந்துக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை என்று பேசவில்லை. இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று பேசவில்லை. இந்துக்களின் பொருளாதார மேம்பாடு குறித்து பேசவில்லை. இந்துக்களின் கல்வியை பற்றி பேசவில்லை. இந்துக்களின் பாதுகாப்பை பற்றி பேசவில்லை. முஸ்லிம் வெறுப்பில் இந்துக்களை அணிதிரட்டுவது வெறுப்பு அரசியல். இங்குள்ள முஸ்லிம்கள் அந்நியர்கள் இல்லை, அராபியர்கள் இல்லை, இந்தியர்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியர்கள். ஆனாலும் அவர்களை அந்நியர்களை போல காட்டுகிற அரசியல், அவர்களை அராபியர்களின் கூலிகளை போல காட்டுவது, கை கூலிகளை போல காட்டுவது, மதம் மாற்றுகிறார்கள் என்று பொய் செய்தியை பரப்புவது, இந்து கோவில்களின் வாசல்களில் வெடிகுண்டை வீசிவிட்டு முஸ்லிம் தான் வீசினான் என்று பழி போட்டு பதற்றத்தை உருவாக்குவது. பாபர் மசூதியை அப்படித்தான் அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இந்துக்களின் கவனத்தை ஈர்த்து சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். வன்முறை தான் அதற்கு காரணம், சமூக பதற்றம் தான் அதற்கு காரணம். பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாய்க்கு பிறகு அத்வானி, எம் ஜோஷி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டிவிட்டு இந்தியாவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் மோடி என்று எப்படி அறிவித்தார்கள்? அவருக்கு எங்கிருந்து அந்த தகுதி வந்தது? அவர் எப்படி மூத்த தலைவர் வரிசையிலே இடம்பெறாத நிலையிலும், தேசிய அரசியலில் ஈடுபடாத நிலையிலும், குஜராத் மாநிலத்தில் மாநில அரசியலை செய்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவதற்கு எது காரணம் என்றால் மோடியின் வன்முறைதான் காரணம். அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதிகாரிகளை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு எதுவும் நடக்கும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டவர் மோடி. சொந்த மதத்தை சார்ந்தவர்களையே, ரயிலில் பயணம் செய்து வந்த இந்து மத துறவிகளை, உயர் சாதி பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களை கோத்ரா ரயில் பயணத்தில் இருந்தபோது தீ வைத்து கொளுத்தி வன்முறைக்கு வித்திட்டவர்கள். இதை நான் சொல்லவில்லை, பிபிசி ஆவணப்படம் சொல்லுகிறது. அண்மையிலே பிபிசி வெளியிட்ட 2 பகுதி ஆவணப்படம் சொல்லுகிறது. கோத்ரா ரயில் எரிப்பு போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் காரணம் இல்லை. கோத்ரா ரயில் எரிப்பு போராட்டத்திற்கு மோடியின் கும்பல் தான், RSS கும்பல் தான் காரணம். இந்துக்களின் எதிரி பிஜேபி என்பதை பிபிசி ஆவணப்படம் உறுதிப்படுத்துகிறது.